ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டவுட் என்ன அப்படின்னா, டீப் நெக் வைக்கும்போது ஷோல்டர் அளவு வந்து நம்ம வந்து கம்மி பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நெக்கு டீப்பாக போக போக நம்ம ஷோல்டர்னுடைய அளவை கம்மி பண்ணிட்டு தான் வருவோம். இது வந்து பேசிக்கான ஒரு விஷயம். அதாவது நம்ம ஒரு 5 இன்ச்சுக்கு வைக்கிற ஷோல்டர் அளவே தான் 10 இன்ச்சுக்கு வைப்போமா அப்படின்னா கிடையாது. நான் ஏற்கனவே இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஷோல்டருக்கான ஒரு கால்குலேஷன் நான் சொல்லியிருப்பேன். இந்த ஷோல்டர் கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்களே கூட போட்டுக்கலாம். அதாவது ஒரு 3 இன்ச்சு வரைக்குமே நம்ம 1/2 ஷோல்டர் தான் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் வைக்கிற ஒவ்வொரு இன்ச்சும் நம்ம அதிகப்படுத்தும் போது ஒவ்வொரு 1/4 இன்ச்சை மட்டும் நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டே வருவோம். அது 1/2 ஷோல்டரில், சரிங்களா? ஃபுல் ஷோல்டரில் இல்லை, 1/2 ஷோல்டரில் 1/4 இன்ச்சு நம்ம குறைச்சிக்கிட்டே வருவோம். அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நீங்களே ஒரு என்ன இன்ச்சு வைக்கிறீங்களோ அந்த இதுக்கு வந்து நீங்க ஒரு கால்குலேஷன் வந்து போட்டுக்கலாம். இப்போ நார்மலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு வரைக்குமே நீங்க எந்த ஒரு அளவுமே நீங்க கொடுக்க தேவையில்லை. ஒரு 4 இன்ச்சு வைக்கிறீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு இன்ச்சுக்கு 4 இன்ச்சுக்கு அப்படிங்கும் போது நம்ம அதுல ஒரு 1/4 இன்ச்சை வந்து நம்ம மைனஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி அதிகப்படுத்த ஒவ்வொரு 1/4 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணிக்கிட்டே வரோம் அப்படிங்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ஷோல்டர் அளவு நம்ம கால்குலேட் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே இந்தந்த இதுக்கு என்னென்ன வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சார்ட்டுமே நான் வந்து நெக்ஸ்ட் இதுல வந்து உங்களுக்கு நான் நோட் பண்ணி கொடுக்குறேன். இப்போ இருக்கிற வரைக்கும் நான் சொல்றது இதே தான். நம்ம எந்த அளவுக்கு, அதாவது நம்ம ஒரு நார்மலா இருக்க ஒரு ஃபுல் கிளாத்ல நீங்க வந்து நிறைய டீப் மார்க் பண்ணிட்டு சும்மா ஒரு 3 இன்ச்சு வரைக்கும் கட் பண்ணிட்டு லைட்டா இப்படி மூவ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவா ஒன்றும் ஷோல்டர் விரியாது. அதுவே அந்த டீப் வந்து அதிகமாக ஆக உங்களுக்கு இது வந்து ரொம்ப இப்படி விரிஞ்சிட்டே போகும். அதுதான் வந்து பேசிக்கான ஒரு விஷயம். எவ்வளோ டீப் கொடுக்குறோமோ அது எவ்வளோ வைட் ஆகுதோ அதுக்கு தான் நம்ம அந்த ஷோல்டரை வந்து நம்ம 15க்குள்ள நம்ம கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் அந்த ஷோல்டரை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி 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 நம்ம கொண்டு வரோம். இந்த ஷோல்டர் 1/2 ஷோல்டருக்குள்ள நீங்க நெக்கு எவ்வளோ அகலம் வேணா நீங்க வச்சுக்கலாம். தின் ஷோல்டரா வச்சுக்கிறீங்க அப்படின்னா எந்த சேஞ்சஸுமே நீங்க பண்ண தேவையில்லை. நீங்க எப்போ இதே 3 இன்ச்சஸ் வைக்கிறோம் அப்படின்னாலுமே நீங்க எந்த சேஞ்சஸுமே பண்ண தேவையில்லை. நீங்க 1/2 ஷோல்டர்ல உங்களுடைய ஷோல்டரை வந்து ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னாவே போதும். அதுக்கு மேல நீங்க அதுல எதுவுமே நீங்க பண்ண தேவையில்லை. அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் நெக்குக்குமே நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம இப்போ நான் லாஸ்டா போட்ட பிளவுஸ் வீடியோலையும் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். எப்பவுமே வந்து மேல ஒரு கிராஸா ஒரு கட் போடுவோம், ஃப்ரண்ட்ல ஒரு கிராஸா ஒரு கட் போடுவோம். அது வந்து எதனால நம்ம போடுறோம் அப்படிங்கிற ஒரு ரீசனா நம்ம இல்லாம எக்ஸ்ட்ராவா நீட்டிட்டு இருக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு நம்ம வெட்டிடுறோம் அப்படிங்கிறதுல தான் நான் சொல்லியிருப்பேன். இப்போ இருக்கிறது எல்லாமே நான் டீட்டெயிலா நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ போட் நெக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு முன்னாடி லூஸ் வராம இருக்கணும்னா ஒன்னா முன்னாடி வந்து நம்ம டாட் பிடிப்போம். அப்படி இல்லை அப்படின்னா பேக் ஷோல்டரை விட ஃப்ரண்ட் ஷோல்டர் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வைப்போம். 1/4 இன்ச்சு வந்து கம்மி பண்ணி வைப்போம். அப்பதான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து நெக்கு தூக்காம இருக்கும். இது வந்து பேசிக்கான ஒரு விஷயம். இது எதனால அப்படின்னா பேக் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராடா அகலமா இருக்கும், ஆனா ஃப்ரண்ட் குறுகலா கம்மியா இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு 1 இன்ச் வந்து பேக் அதிகமா இருக்கும், 1 இன்ச் வந்து ஃப்ரண்ட் குறுகலா இருக்கும். இதுதான். ஏன்னா நம்ம ஆம் ஹோல்லயே பாத்தீங்கன்னா பின்னாடி அகலமா வெட்டுவோம், முன்னாடி உள்ள குடஞ்சு வெட்டுவோம். அப்ப அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அக்ராஸ் ஷோல்டர் கம்மி, பேக் அக்ராஸ் ஷோல்டர் வந்து அதிகம். அப்ப அந்த மாதிரி வரும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து நம்ம கம்மியா தானே வைக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த ஷோல்டர்னுடைய அளவையும் நம்ம இதுல கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொன்றும் நம்ம கால்குலேட் பண்ணி போட தேவையில்லை. பேக்கை வந்து நம்ம வெட்டிட்டு ஃப்ரண்ட் அதுல பிளேஸ் பண்ணும்போது நெக்குக்கு வந்து ஒரு கட் போட்டுட்டு நம்ம மற்றது எல்லாமே கட் பண்ணுவோம். இந்த தடவை இப்போ டீப் நெக்கா வர்றதுக்கு என்ன பண்றோம்னா அந்த ஷோல்டர் கிட்ட ஃப்ரண்ட்ல வந்து நெக்குக்கு மார்க் பண்ணாம அந்த ஷோல்டரை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இதுக்கு வந்து இப்போ நான் லாஸ்டா ஒரு ஃபுல் பிளவுஸ் கட்டிங் வீடியோ நான் போட்டிருப்பேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிப்ஸ் வந்து நான் அதுல சொல்லியிருப்பேன். அதனால அந்த ஒரு வீடியோவையே நீங்க வந்து உங்களுடைய பிளவுஸ் கட்டிங்க்கு ஒரு மாடலா வச்சுக்கிட்டு உங்க மெஷர்மெண்ட்ஸை வச்சு நீங்க அப்ளை பண்ணி கட் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு விஷயம், நிறைய தெளிவுகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் டைம் இல்லை அப்படிங்கறக்காக தான் அந்த ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கேன். அதில் நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம நீங்க அதை நல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா
அந்த ஃப்ரண்ட் ஷோல்டர்ல ஒரு 1/4 இன்ச் குறைக்கிறது, அந்த 1/4 இன்ச் குறைக்கும் போது அந்த ஃப்ரண்ட் ஷேப் எப்படி மாறும், இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் நான் அதுல சொல்லியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் புரியல அப்படின்னாலுமே நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்க பிராக்டிக்கலா பண்ணும்போது தான் புரியும். அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா எந்த ஒரு சின்ன அப்டேட்டுமே நம்மளுக்கு வந்து ஒரு ஃபிட்டிங்ல வந்து நமக்கு போதுமான வரைக்கும் ஒரு திருப்தி வர்ற வரைக்குமே நம்ம ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். இதோட நிறுத்திக்கிட்டோம் அப்படிங்கிறது கிடையாது. இதுதான் ஒரு பிளவுஸ் கட்டிங் அப்படின்னு ஃபுல்லாவும் நம்ம பண்ண முடியாது. அதனால நிறைய விஷயங்கள் அப்டேட் ஆயிட்டே இருக்கும்போது நம்மளோட பிளவுஸுக்கு நம்மளும் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து பண்ணுவோம். ஏன்னா நார்மலாவே தெரியும், ஒரு லூஸ் ஒரு இடத்துல துணி தூக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல புடிச்சு தைச்சோம் அப்படின்னா அந்த துணியை குறைச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு சுருக்கம் வராது அப்படிங்கிறது தான் பேசிக். அப்ப அந்த மாதிரி வரும்போது நம்ம பேக் நெக் ஷோல்டரை விட ஃப்ரண்ட் நெக் ஷோல்டர் கம்மி தான் வைப்போம். அந்த கம்மியா வைக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கு இதுலயும் நான் என்னுடைய இன்ஸ்டா பேஜ் கூட இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா சாரா ரகுன்னு இன்ஸ்டா பேஜ் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணீங்கனாலும் அதுலயும் நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் இதெல்லாமே நான் சொல்லி இருப்பேன். அதனால நீங்க அதையுமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா என்னால முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் நான் அதுல வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணுவேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலுமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சாரா சேனல் அப்படிங்கிறது இன்னொரு சேனல். அதுலயும் நம்ம வந்து பேசிக்கா இப்ப வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். அதுலயுமே நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் நிறைய விஷயங்கள் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதனால என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் என்னுடைய விளக்கங்கள் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால எப்பவுமே டீப் நெக் வைக்கும்போது ஷோல்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். பேக் நெக்குக்கும் ஃப்ரண்ட் நெக்குக்குமே ஷோல்டர் வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு பிளவுஸ் வந்து ஃபிட்டிங்கா நமக்கு கிடைக்கும். அதனால நீங்க வந்து என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அப்பப்போ நான் அப்டேட் பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் சிம்பிளை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷனும் வரும். அதனால நீங்க தெளிவா உங்களுடைய டவுட்ஸை நீங்க கமெண்ட்ஸ்ல போடும்போதுமே நீங்க தெளிவா போடுங்க. அதே மாதிரி எப்பவுமே கொடுக்குற சப்போர்ட் கொடுங்க. நிறைய கமெண்ட்ஸ் லைக் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு வந்து மோட்டிவேஷனா இருக்கும் நான் வந்து வீடியோஸ் போடுறதுக்கு. அதனால நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களை என்னால முடிஞ்சு டைம் கிடைக்கும் போது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். தேங்க்யூ வீவர்ஸ்.